வணக்கம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று உலக மார்க்கெட்ஸ் பெரிய அளவில் வீழ்ச்சியை பார்த்துருந்தது. நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸில் குறிப்பாக ஜப்பான் நிக்காய் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்ததை நம்ம பார்த்துருந்தோம். நிஃப்டியும் வீழ்ச்சியை பார்த்துருந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். யூஎஸ் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. S&P 500 3% ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. நாஸ்டாக் 3.4% விழுந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. அதற்கு பிறகு இன்னைக்கு நேற்றெல்லாம் விழுந்த மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரீபவுண்ட் ஆகியிருக்கு. குறிப்பாக ஜப்பானுடைய நிக்காய் 10% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி 0.8% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது காலையில் நம்ம 9:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஒரு ரிகவரி இருந்துகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மதியம் 2 மணி அளவில் பார்க்கும்போது நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்ஸ் பெரிய வீழ்ச்சியை பார்த்திருந்து உலக அளவில். அதற்கு முக்கியமாக 3 காரணம் வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒன்று, யூஎஸ் மார்க்கெட்டில் ரிசெஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்கின்ற ஐயம். இரண்டாவது, பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி இருந்தாங்க. அதற்கு பிறகு yen ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தது. மூன்றாவதா, ஈரான் இஸ்ரேல் இடையே இருக்கக்கூடிய பதற்ற சூழ்நிலை. இப்போ சில வல்லுநர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய அடுத்த மீட்டிங் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு. அதற்கு முன்னதாகவே அவங்களுடைய ஆஃப் சைக்கிள் எமர்ஜென்சி ரேட் கட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. 0.75% செப்டம்பர் மாதத்திற்கு முன்னதாக அவங்க ரேட் கட் பண்ணுவாங்க. அதே போல செப்டம்பர் மாதத்தில் 0.75% ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில வல்லுநர்கள் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இஸ்ரேல் ஈரான் இடையே இருக்கக்கூடிய பதற்ற சூழ்நிலை குறித்து CNBC TV 8 கிடைத்த தகவல், எப்போ வேண்டுமானாலும் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த வாரம் தான் ஈரானில் ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் தான் இரு நாடுகள் இடையே இருக்கக்கூடிய பதற்ற சூழ்நிலை அதிகரித்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $960, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அக்கும்ஸ் ட்ரக்ஸ் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு. 6% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பல்காப் இன்டர்நேஷனல் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு NSE SME பிளாட்ஃபார்மில். அவங்க இன்னைக்கு 24% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பட்டேல் இன்ஜினியரிங் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பட்டேல் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 317 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் அவங்களுக்கு தனியாக கிடைக்கல. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்களுடைய பங்கு 35%. யார்கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது? மகாராஷ்டிரா அரசு கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட். மேரிகோ நிறுவனம் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. இன்ட்ராடேல 5% விழுந்தது. மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேத்தோ இல்லை இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அங்கே ஒரு பெரிய இஷ்யூ போய்கொண்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ராஜினாமா செய்து வெளியேறிட்டாங்கன்ற தகவலாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ரெவன்யூ மேரிகோவுக்கு பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய பங்கு அதிகமாக இருக்குது. 51% இருக்குது. அவங்க நேற்று ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெசன்டேஷனில் மேரிகோ நிறுவனம் என்ன சொல்லி நிதியாண்டு 2027 பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய இன்டர்நேஷனல் ரெவென்யூல 51% 40% குறைப்பதற்கான இலக்கு வைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரெவென்யூல பங்களாதேஷ் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் 12%. ஜைடஸ் வெல்னஸ்ல இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 1.7 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 2.7% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 374 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. மாரிப்பன் லேபரேட்டரிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 200 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் குளோபல் அளவில் முதலீடு செய்திருக்கிறாங்க சிலர் பேரை சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா, செக்யூரிட்டிஸ் யூரோப், சாம்சங் இந்தியா, சிட்டி குரூப், சொசைட்டி ஜெனரல், நொமூரா, BNP பரிபாஸ், மார்கன் ஸ்டான்லி மற்றும் எமினன்ஸ். டீப் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 123 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22%, குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 39 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25%, குவார்டர் ஆன் குவார்டர் 6% அதிகரிச்சிருக்கு. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ரிவோல்ட் மோட்டர்ஸ்ன்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் லிமிடெட். அவங்க டெல்லியில் புது டீலர்ஷிப்பை திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஜூலை மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டும் வெளியிட்டிருந்திருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏஞ்சல் ஒன். ஜூலை மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய கிளைண்ட் பேஸ் 25.79 மில்லியன். மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது போன மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 4% அதிகரிச்சிருக்கு. போன வருடம் ஜூலை மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 65% அதிகரிச்சிருக்கு. ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஹட்கோவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் 2 பேரும் இணைந்து வேலை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1155 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 28 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 38 கோடி ரூபாயாக இருந்தது. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கம்பெனிக்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. 32,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டாக்ஸ் நோட்டீஸ், ப்ரீ ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது குறித்தான அப்டேட். இன்ஃபோசிஸ் சட்ட ரீதியாக இதை அணுகுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட் அவங்க நாடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிம்பனி லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. பைபேக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. 2,85,600 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 0.41%. விலை நிர்ணயித்திருப்பது ₹2,500. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 103% அதிகமாக அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ₹71 கோடி செலவு செய்கிறாங்க. பைபேக் இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது சிம்பனி லிமிடெடுடைய ஷேர் பிரைஸ். எல்டிஐ மைண்ட்ரிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸைட் நிறுவனத்துக்கிட்ட கிடைத்த கான்ட்ராக்ட், அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம மதியம் 2 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஏர்டெல் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். எக்ஸாகாம் 4% அதிகரித்தது இன்ட்ராடேல. அந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் 3% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஹனிவெல் ஆட்டோமேஷன் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். மதர்சன் சுமி வயரிங் 5% இன்ட்ராடேல அதிகரித்தது. அந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ONGC 4% அதிகரித்தது. தீபக் நைட்ரைட் 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.